உன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தூங்குறான்? ஒரு பெரிய கல்லா கொடு. இந்தா. என்னாச்சுடா? பின்னால வா. அந்த பக்கமா? ஆமா வா. உட்காரா. என்னடா அங்க கை கட்டிட்டு இருக்க? சொன்னல லவ் பண்றேன்னு. அவதான். என்னது? அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா? ஆமாண்டா, எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான். அவகிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அனு, ஐயோ இவனா? ஆமா, நீ கூட பாத்திருப்பியே. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா, கோயில கூட இருந்தானே. ஏய், என்ன அந்த பக்கமா வர சொல்லிருக்கான். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். எங்க அப்பா முடிவு பண்ண அதே நாள் அதே நேரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும். ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். நாளைக்கு கோயிலுக்கு வா, அங்க எல்லாம் பேசிக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, நீ கிளம்பு. ஹலோ. ஹலோ மீரா, நான் தான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. ஒரு குட் நியூஸ்டா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அப்புறம் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. புது ஆபீஸ் பக்கத்துலயே வீடு பார்த்துட்டேன். வீடு சும்மா பேலஸ் மாதிரி இருக்கு. நீ பார்த்தா அப்படியே அசந்து போய்டும். உனக்கு ரொம்ப பிடிக்கும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்க. நீ வந்த உடனே ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே? ஏண்டா, உங்க அப்பா பார்த்த பொண்ணு எப்படியா இருப்பா? அழகா இருப்பா. ஓ, நல்ல வசதியான பொண்ணுன்னு கூட சொன்னல. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். நேத்து பார்த்தல, அதான் நீ லவ் பண்ற பொண்ணு. அதான் வந்திருந்தாலே, கண்ணெல்லாம் நல்லா டொயின்னு வெளில வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போய் மூக்கெல்லாம் நீட்டா சுட்டியா முடி. ஐயோ, பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்தா. எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் லவ் பண்ண? அதுக்கு பேசாம நீ உங்க அப்பா சொன்னார்ல, அந்த பொண்ணையே லவ் பண்ணிருக்கலாம். டேய், என்னடா சொல்ற? இல்லடா, யோசிச்சு பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம சந்தோஷத்துக்காக தான் எதுவா இருந்தாலும் செய்வாங்க. அது எனக்கு பயமா இருக்கு. காலையில இருந்து சடனா நீ அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உன்னை நம்பிதான் அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். கடைசி நேரத்துல கவுத்துறாதரா. இல்லடா, நான் என்ன சொல்ல வர. பேசாத, வாய் மூடு. அந்த பொண்ணதான் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, அவ்வளவுதான். என்னடி உங்க ஊர்ல மரத்துல பேப்பர் எல்லாம் காய்க்குது? அது ஒவ்வொருத்தரோட ஆசை. நமக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மரத்துல கட்டினா கடவுள் அதை படிச்சுட்டு நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார்னு ஒரு சின்ன நம்பிக்கை. நீ ஏதாவது எழுதி வச்சிருக்கியா? அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதி வச்சேன். அது இப்ப நடக்க போகுது. அனுவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கு தெரியும், நான் கேக்குறது தப்புதான். என்ன பண்றது? எனக்கு அவனை பிடிச்சு போச்சு. காதல் அனுபவம் எனக்கு இதுதான் முதல் தடவை. இன்னும் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷம் இப்பவே முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. யாருக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா அது நடக்கணும். ஏன்பா மரமே, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி இது நடக்கலன்னா இந்த மரம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு போர்டு போட்டுருவேன். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், வா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ஆதி, அனு வந்திருக்கா, வா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாளா வரலடா. என்னடா நீ நாளா வரல? சும்மா இருடா ப்ளீஸ். ஆதி வாடா, வந்து பாரு. சொன்னா கேளுடா. நான் பிடிக்காதா? வாடா. அனு, ஏய் ஆதி அவளே வந்துட்டாடா, வாடா. ஐயோ வாடா. அனு, என் ஃப்ரெண்ட் ஆதி. என் ஃப்ரெண்ட் வருவான்னு சொன்னேன்ல. ஆதி, அனுடா.
ஐயோ டேய் சூப்பர்ரா ஐயோ என்ன அழகான அதே ரெண்டு கண்ணு நான் சொன்ன மாதிரி நீல நீல மூக்கு அதே முடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணுடா டேய் நீங்க ரெண்டு பேரும் வெரி லக்கிடா கண்டிப்பா நீ இந்த பொண்ணை தான் லவ் பண்ணும் ஐயோ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேரணும்ல அதான் சாமி கும்பிட்டு வந்துறேன் ஓகே மீரா இவர்தான் அரவிந்த் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஹலோ தேங்க்யூ போதும் சாரி நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் இல்லையே இங்கதானே வச்சேன் ஒருவேளை இதுவா இருக்குமோ தினம் கோயிலுக்கு வர கமலா மாமி ஓகே ஆகணுமா எவ்வளவு நாதாரியா இருப்பான் போல் இருக்கு சீ. எதுக்குடா நான் கட்டின பேப்பரை பிரிச்சு படிக்கிறேன் நான் ஒண்ணும் உன்னை பத்தி வேண்டிக்க மாட்டேன் ஆசைய பாரு ஆதி அப்பா ஏதோ பேசணும் சொன்னீங்களே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு இங்க வந்ததை நான் பார்த்தேன். அப்பவே உன்னை கூப்பிட்டு நான் சத்தம் போட்டிருப்பேன். வந்திருக்கிற சொந்தக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிரும். அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். உன்னை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சோ இல்லைன்னா கட்டாயப்படுத்தியோ இந்த கல்யாணத்தை நான் பண்ணல. உன்னோட சம்மதத்துக்கு அப்புறம் தான் நான் இதை செஞ்சேன். உனக்கு வர வரதட்சணை பணத்துல தான் என் கடனை எல்லாம் அடைக்க போறேன். அதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது. ஒத்துக்கிறேன். என் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்படி உனக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி உங்க அப்பன் பட்ட கடனையும் அடைக்கிறதுக்கு உனக்கு கடமை இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்க. உனக்கு 24 வயசு ஆயிருச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிய மனப்பக்குவம் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்காக நீ காதலை இழக்க போறியா இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. மணி என்ன மணி என்ன கரெக்டா 10:10 ஆகுதுடா. இப்ப மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி சரி அனுக்கு போன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டால கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வராங்க. கரெக்ட்டா கேட்டியா? ஆமா வராங்க. இப்ப மணி என்ன? ஏன்டா இப்படிலாம்? என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேட்கலாம்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? டேய் சும்மா இருக்கீங்களா? டேய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. அனு கண்டிப்பா வந்துருவா. என் அனு பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இந்த பாருடா, எந்த அப்பா தான்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. டேய் கார் வந்துச்சுடா. வா போலாம். சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுங்களேன் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா சார் சாரி சார். நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு. அவங்க போடுறாங்க. நீ போடு. டேய் மாலைங்கடா. இந்த மாலை. சரி குடுங்கடா. முகூர்த்தம் போயிர போகுதுடா. இந்தா அவங்களுக்கு கொடு. இந்த என்ன மாலை. இந்தா இதே கொடு. டேய் நீ போடுறாடா. குடுறா. குடுறா. சீக்கிரம் போடுங்க. மாத்திக்க. டைம் போயிர போகுது. போடுங்க மாத்திக்க. என்னடா கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னோட ஏடிஎம் கார்டு.
இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மச்சான் என்ன மச்சான்? இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு எனக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன், நீ உனக்கு கார்டு கொடுக்குறியா? சரி விடு, பப்ளிக் வாட்ச் பண்ணதுல. இதெல்லாம் வச்சுக்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணம் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஏதோ ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே? தேங்க்ஸ்டா. டேய், பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க வண்டியில முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணை அனுப்பிச்சிருவோம். நைட் 10:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அதை பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ் போயிடலாம். நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். ஓகே ரெடி, லெட்ஸ் கோ. மாப்பிள்ளை வரண்டா. Okay, Girls, bye. bye.